அனைவருக்கும் வணக்கம். கும்மிடிப்பூண்டியில் என்ன நடந்தது? கும்மிடிப்பூண்டி தொழிற்சாலை, சிப்காட் தொழிற்சாலையில கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு 3 வயது குழந்தைக்கு நடந்த கொடூரத்தை பத்தி நம்ம விரிவா பேசப் போறோம். சேனலுக்குள்ள வந்தவங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிருங்க. வீடியோவை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கும்மிடிப்பூண்டி சம்பவம் அப்படின்றது உண்மையிலே காலையில பாத்தீங்கன்னா எல்லாரும் நெஞ்சமே பதபதக்க வைக்கிற ஒரு ரொம்ப மோசமான சம்பவமா நடந்திருக்கு. 3 வயது பெண் குழந்தை. யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா இது தீயா பரவும். அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா எந்த அரசு ஆளுதோ அந்த அரசை போட்டு தாக்கிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் இவ்வளவு நாளா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்டாலின் அரசுல சரி அந்த அளவுக்கு கொடூரங்கள் பயங்கரமா அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு, நம்மளும் அதை எடுத்து பேசணும். இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழக அரசு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி சம்பவங்களை குறைக்கிறதுக்காக எவ்வளவு முன்னெடுத்து வந்திருக்காங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய நலத்துக்காக பாத்தீங்கன்னா சிங்கப்பெண் அதிரடி படைகள்லாம் இன்னைக்கு அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயங்களும் பெண்களுக்கு நடக்கிற குற்றங்கள் தடுக்கப்பட்டுக்கிட்டு வருது. அந்த ஒரு வகையில பாத்தீங்கன்னா நேத்து கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலைக்குள்ள இருக்கிறவங்க அந்த வடமாநில தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 200-300 குடும்பங்கள் அந்த இடத்தை பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. சிப்காட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், முழுக்க முழுக்க தொழிற்பேட்டைகள் மாதிரியான ஏரியா. அங்க முழுக்க நம்மளுடைய தமிழ்நாட்களை விட வடமாநிலத்துக்காரங்க தான் அதிகம். இப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க அப்படியே கொஞ்சம் பேக்ல போனீங்கன்னா இந்த விஷயம் இப்படியே இருக்கட்டும். 2025ல ராசு விஸ்வகர்மா அப்படின்னு ஒரு நாதாரி நாய் ஒருத்தன் 8 வயது பெண் குழந்தைய ரோட்ல அந்த சிப்காட் தொழிற்சாலைக்கும் அந்த கும்மிடிப்பூண்டி ரோட்டுக்கும் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு நடுவில் இருக்கிற ரோட்ல ஒரு கர்ப்பிணி பெண்ணை பின்னாடி துரத்திட்டே போயிருப்பான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து. அவங்க அதுக்குள்ள கூட்டத்தில் அதாவது கூட்டமா இருக்கிற ஏரியாக்குள்ள அவங்க போயிட்டனால அதே வெறியோடு வந்தவன் 8 வயசு குழந்தைய அதே கும்மிடிப்பூண்டி பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு காடுமானி இருக்கிற ஏரியால தூக்கிட்டு போய் வச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணா. இன்னமும் அந்த நாதாரி நாய் ஜெயில தான் இருக்கான். அதே கும்மிடிப்பூண்டியை சேர்ந்த வடமாநில தொழிலாளி. போதை, அதாவது போக்சோ சட்டத்தின் கீழே அவனை அடைச்சிருக்காங்க. போதையில இருந்திருக்கான் அப்படின்ற ஒரு விவரம் வந்திருக்கு. அவன் தனியாள். ஆனா பாத்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டியில நேற்று நடந்த சம்பவம் அப்படின்றது ரொம்பவே சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையை கொடுக்குது. 3 வயது பெண் குழந்தை தன்னுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பிபின் மஞ்சி அப்படின்றவன், 19 வயசு தாங்க ஆகுது அந்த பையனுக்கு. பிபின் மஞ்சி அப்படின்றவன் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவன். அந்த குழந்தைய பிஸ்கட் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு 4 பேர் மொத்தம் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய வேதனையான விஷயம் பாருங்க. இன்னைக்கு அந்த குழந்தை தமிழ்நாட்டு குழந்தை இல்ல அப்படின்னாலும் அது குழந்தை தான் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை போட்டு வாட்ட வதக்க தான் செய்யும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு ஒண்ணுனா இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் நாங்க சாலியர் மறியல் பண்றோம், நாங்க ரோட்ல உட்காரோம்னு சொல்லிட்டு எல்லாருமே வருவாங்க. இந்த வடமாநில தொழிலாளர்கள் கேட்கறதுக்கு நாதி இல்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு இதுக்கெல்லாம் நடந்ததுக்கு காரணம் யாரு அப்படின்னு பாக்குறத பாத்தீங்கன்னா, இது நம்மளுக்கு வடமாநிலத்தோட ஓட்டு வேணும். இன்னைக்கு வடமாநிலத்தக்காரங்களுக்கும் நம்ம ஓட்டு அங்கீகாரம் கொடுத்து வச்சிருக்கோம். இவங்க எல்லாம் நமக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ஸ்டாலின் அரசை தான் நம்ம காரணமா சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா, முதல்ல ஒரு தொழிலாளர்கள் வடமாநிலத்துல இருந்து வர்றாங்கன்னா அவங்களுக்கான ஒரு அவங்க ஊர்ல அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க, அவங்களுடைய குற்ற பின்னணி என்ன, அவங்க குடும்பமா இங்க வாழ போறது, நல்லபடியா வேலை பார்த்து தான் வாழ போறாங்களான்ற நிறைய விஷயம் இன்னைக்கு நீங்க பீகார்ல போய் வேலை பார்த்தீங்கனாலோ, ஜார்க்கண்ட் மாநிலமோ, உத்தரப்பிரதேச மாநிலத்தையோ நம்மளுடைய ஆதார் கொடுக்காம அங்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது. நார்மலா நீங்க வேலை பாருங்க, இன்னைக்கு தமிழகத்தை சேர்ந்த மாதிரி தமிழகத்துல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் மாதிரி எந்த ஒரு வடமாநிலத்திலையும் இன்னைக்கு தமிழர்களால சுதந்திரமா வாழ முடியாது. இதுதான் தமிழகத்துக்கும் வடமாநிலத்துக்கு இருக்கிற வித்தியாசம். அப்ப அந்த 3 வயது பெண் குழந்தைய 4 பேர் சேர்ந்து ஒரு முற்புதர்ல இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய பெட்ரோல் அதுக்கப்புறமா தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தைய குத்துயிரும் கொலையுருமா ஹாஸ்பிட்டல் தூக்கி போயிருக்காங்க. இன்னைக்கு காலையில 7:55 மணிக்கு அந்த குழந்தை உயிர் இறந்து போச்சு. அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க அந்த விஷயம் விசாரிக்கும் போது கூட இருந்த விளையாடுற பிள்ளைங்க இந்த அங்கிள் தான் கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லும் போது அந்த பிபின் மஞ்சி அப்படின்றவன் ஒருத்த மட்டும் தான் சிக்கியிருக்கான். மித்த 3 பேர் எஸ் ஆயிட்டானுங்க, காணா போயிட்டானுங்க. ஃபுல்லா அவங்களோட ஊருக்கே ஏறி போயிட்டானுங்களா ட்ரெயின்ல ஏறின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பிபின் மஞ்சி அப்படின்றவன் மேல பீகார்ல 2-3 வழக்கு பதிவாயிருக்கு அப்படின்ற விஷயமும், அவன் அந்த வழக்குக்கு பயந்துதான் தமிழகத்துல தஞ்சம் பூந்துருக்கான் அப்படின்ற ஒரு சம்பவம் இன்னைக்கு நம்மளுக்கு காலையில தெரிய வந்திருக்கு. மித்த 3 பேர் பாத்தீங்கன்னா ஒருத்தன் உத்தரப்பிரதேசக்காரன், ஒருத்தன் ஒடிசா மாநிலம் நினைக்கிறேன், அப்புறம் இன்னொருத்தன் இந்த பீகார்ல சேர்ந்து அவனோட ஃப்ரெண்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க 4 பேர் மேலேயும் போக்சோ வழக்கு பதியணும் அப்படின்றதும் முக்கிய குற்றவாளியான பிபின் மஞ்சி அப்படின்றவனை இப்ப காலையில கைது பண்ணி உள்ள போட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, இது நம்ம இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்துருச்சு, இதோட இது முடிய போகுதா அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது தமிழக அரசை தாண்டி வடமாநில தொழிலாளர்களுக்குள்ள இந்த மாதிரி நடக்குது. வடமாநில தொழிலாளர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற குட்டி குட்டி குழந்தைங்களை கூட அந்த பப்ளிக் காமிக்கிறது, அந்த பஞ்சு முட்டாய் விற்கிறது, பானிபூரி விற்கிறதுன்ற மாதிரி பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டு இருக்கிறத எங்கேயோ ஒரு செய்தியா நம்ம காதுல கேட்டுக்கிட்டு வரோம். இன்னைக்கு அவங்களுக்குள்ளவே வாழ்ந்து அவங்களுக்குள்ளவே இருக்கிற ஒரு குழந்தைய இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னா, நாளைக்கு அவன் வெளியில மற்ற குழந்தைங்கள்ட்ட பண்றதுக்கு எவ்வளவு அவனுக்கு ஆயிரும். அந்த போதை அப்படின்றது எங்க கொண்டுட்டு போய் நிறுத்துது அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, பீகார்ல இருந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்துல இருந்து அவங்க இங்க வேலை பாக்குறாங்கன்னா அவங்க ஊர்ல அந்த போதை வசதிகள் ஈஸியா கிடைக்குது. வரும்போது பாத்தீங்கன்னா கிலோ கணக்குல கொண்டுட்டு நம்மளுடைய தமிழக இளைஞர்களையும் சேர்த்து கெடுக்கிறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு கண்டிப்பா தமிழக அரசு அடிவாளம் போட்டு தான் ஆகணும். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாலின் அரசு எவ்வளவு சொல்லி பார்த்திருப்பாங்க. இந்த இடத்துல சீமான் அவர்களே நம்ம சொல்லித்தான் ஆகணும். யோசிச்சு பாருங்க, வடமாநில இளைஞர்களுக்கு நீங்க ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? இங்க இருக்கிற வடமாநிலத்துக்கார மாதிரி சுதந்திரமா நம்ம நாட்டுக்காரங்க போய் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. அந்த மாதிரி சீமான் அவர்கள் பிரச்சாரங்கள்ல கேட்டிருக்காரு. இன்னைக்கு தமிழக மக்களுக்கு தமிழகத்தோடைய அந்த வேலை இன்னைக்கு வடமாநிலத்துக்கு போகுது
போகுது அப்படின்னா என்ன காரணம்? போக வேண்டியதாங்க. வடமாநிலத்துக்காரங்களுக்கு நீங்க வந்து வேலை வாய்ப்புகள்லாம் குடுக்க வேண்டியதான். நம்ம ஊர்க்காரங்கலாம் அங்க போய் வேலை பார்க்குறாங்க. ஆனா முன்னுரிமை அப்படின்றது எதுக்கு இருக்கணும்? நீங்க நெடுஞ்சாலைத்துறை எடுத்துக்கங்க, ரோடு போடுறத எடுத்துக்கங்க, அரசு சம்பந்தப்பட்ட வேலைய எடுத்துக்கங்க, பேங்க் எடுத்துக்கங்க. முழுக்க முழுக்க வடமாநிலத்துக்காரங்கள தான் நம்ம அதிகமா பார்க்க முடியுது. அப்ப தமிழகத்துக்கானவங்களுக்கு எங்க போச்சு? அந்த முன்னுரிமை அப்படின்றது இன்னைக்கு தமிழகத்திலே பிறந்து, தமிழகத்திலே வளர்ந்து, தமிழ் கத்துக்கிட்டே வளர்ந்த ஒருத்தன், இன்னைக்கு வெளிமாநிலத்துல தான் போய் வேலை பார்க்கணும், இல்ல வெளிநாட்டுக்கு தான் போயிரணும் அப்படின்னா, நம்மலாம் எதுக்கு தமிழகத்துல இருக்கோம்? அப்படின்ற ஒரு கேள்விய நம்ம இவ்வளவு நாள் வரைக்கும் கேட்டிருக்கோம். சீமான் அவர்கள் கேட்டிருக்காரு. அப்ப கூட நம்ம ஏளனமா பேசியிருப்போம். என்னடா அண்ணன் இப்படி பிரிச்சு பேசுறாரு, எல்லாம் அவங்க வந்து வேலை பார்க்கறாங்க, வந்துட்டு போறாங்க அப்படின்னு, வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு தானே நம்ம இவ்வளவு நாள் பேசியிருந்தோம் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு தமிழர்களை வந்து மேல மண்டையில ஏறி உட்காந்து வடமாநிலத்துக்காரன் மிளகா அரைச்சுக்கிட்டு இருக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த குழந்தை வடமாநிலத்து குழந்தைங்க, நம்ம அதெல்லாம் கேட்க தேவையில்லை அப்படின்லாம் போக முடியாது. நாளைக்கு இது நம்ம நாட்டு குழந்தைக்கு, நம்ம ஊர் குழந்தைக்கு நடக்கலாம். குழந்தை குழந்தை தான். அவன் உள்ள வச்சு பண்ணியிருக்கானோ, சிப்கார்டு வெளியே வச்சு பண்ணியிருக்கானோ, அவனை வந்து எங்க சுடணுமோ அங்க சுட்டு அவனோட ஊருக்கு அவனை வந்து உயிரோட அனுப்பக்கூடாது. பார்சல் பண்ணி தான் அனுப்பணும் அப்படின்னா தான் அவங்களுக்குலாம் வந்து அடுத்து அந்த புத்தி வரும். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒட்டு மொத்தமா இருக்கிற அனைத்து சிப்காட்லயும் சரி, அனைத்து இடங்கள்ல வேலை பார்க்குற வடமாநிலத்துக்காரன், ரோட்ல பானிபூரி விக்கிறவன், பொம்மை விக்கிறவன், சேர் விக்கிறவன், அவ்வளவு பேரோட ஆதார் ஐடியையும் எடுத்து இங்க வந்து கவர்மெண்ட்ல சமர்ப்பிக்கணும். முதல்ல அவனோட குற்றப்பின்னணி என்ன, அவன் என்னத்துக்கு வந்து இங்க வேலை பார்க்கறான் அப்படின்றத நீங்க முதல்ல எடுக்கணும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட்ல நிறைய பழைய வீடியோக்கள் எல்லாம் போட்டிருப்பீங்க. அக்கா ஒருத்தன் வந்து இன்னைக்கு வடநாட்டுக்காரன் ரோட்ல வந்து சேரோ போர்வையோ ஏதோ ஒன்று விற்கிறான், ரோட்ல சும்மா போட்டுட்டு விற்கிறான். ஆனா அதே நம்மளுடைய தமிழ்நாட்டுக்காரன் பின்னாடி இருக்கிற அந்த கடைகள்ல பாத்தீங்கன்னா வாடகை கட்டி அதுக்கான வேலை ஆட்களை போட்டு அதுக்கான முதலீடை போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு வேலை ஓடாது. ஆனா முன்னாடி இருக்கிறவன்ட்ட ஈஸியா வாங்கிட்டு போயிருவாங்க. அது ஒரு மாசம் கூட தாங்காது. இன்னைக்கு அந்த காசு அப்படின்றது அந்த பொருளுக்கு ஒரு மாசம் கூட நிக்காது. சேர் வாங்கினாலும் ஒரு மாசத்துல உடஞ்சு போகும், டப்பு போர்வை வாங்கினா சீக்கிரம் கிழிஞ்சு போகும். ஆனா மக்கள் வேற வழி இல்லாம அதைத்தான் வாங்குறாங்க. ஏன்னா அவன்கிட்ட 10 ரூபாய் 20 ரூபாய் கம்மியா கேட்டா கூட கொடுத்துட்டு போயிருவான் அப்படின்றனால. அப்ப எங்க வந்து இன்னைக்கு நம்மளுடைய பண முதலீடுகள்லாம் எப்படி போகுதுன்றத நம்ம முத பார்க்கணும். இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுக்காரங்க வந்து நான் வந்து வடநாட்டுக்காரங்களுக்கு எதிரெல்லாம் பேசல. எத்தனையோ பேர் நல்ல விதமா வர்றாங்க. ஒரு நாளைக்கு 2000 வந்து ஒவ்வொரு ட்ரெயின்லயும் 2000 பேருக்கு மேல வந்து தமிழகத்துல இறங்குறாங்க அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு. அப்ப அவங்க எல்லாம் எதுக்கு வர்றாங்க, என்ன கொண்டுட்டு வந்துட்டு என்ன எடுத்துட்டு போறாங்க, இங்க ஒரு சம்பவம் பண்ணிட்டு அங்க போய் குடியேறிக்கிறாங்க, அங்க ஒரு சம்பவம் பண்ணிட்டு இங்க வந்து இருந்துக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு சம்பவம் நடந்து போச்சு, இங்க திருட்டு நடந்திருக்கு. இன்னைக்கு திருட்டை வந்து சிசிடிவில சிக்கிறான், சிக்கல. அது வந்து சிசிடிவில சிக்கினதுக்கு அப்புறம் இவன் இவனோட மூஞ்சி தெரியலன்னு கடைசியில ஆராய்ஞ்சு ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு இவன் இந்த மாநிலத்துக்காரனாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிடிபட்டு என்ன செய்ய போறது? அந்த மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு நகை சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த குழந்தைக்கு அவங்களோட குழந்தைக்கு கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த நகையை அவன் எடுத்துட்டு போய் வடமாநிலத்துல செட்டில் ஆயிட்டான்னா அந்த அவங்க வந்து பாட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த நகை கிடைக்குதுன்னா அது எதுக்கு? இதுதான் வந்து வடமாநிலத்துக்காரங்கள் தமிழ்நாட்டில் செய்யற அக்கப்போர். இதுக்கெல்லாம் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் முற்றுப்புள்ளி வைப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். கண்டிப்பா இந்த நாதாரி 4 நாய்களுக்கும் வந்து போக்சோ சட்டத்தில் உள்ள தூக்கி போடணும். இவங்களை எங்க சுடணுமோ அங்க சுட்டு ஒண்ணுமே இல்லாம அவங்களோட மாநிலத்துக்கு பார்சல் பண்ணி அனுப்பணும். இந்த மாதிரி தமிழகத்துல அடுத்து ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்கிறவன், பெண்களை தொடணும்னு நினைக்கிறவன் கூட அவனோட கையை வந்து வெட்டி கீழே போட்டணும்ன்றதான் என் கருத்து. இதுல பாத்தீங்கன்னா திமுகவோட சார்ந்த கனிமொழி அவர்கள் இன்னைக்கு வந்து காலையில பாத்தீங்கன்னா அப்படியே கொதிச்சு எழுந்திருக்காங்க. ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி கொதிப்பு இருக்கு. அதனாலதான் நான் அவ்வளவு தூரம் ஆதங்கமா பேசுறேன். அவங்க கொதிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா இந்த சாம்பார்லாம் கொதிக்கும் போது நம்ம இறக்கி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கொதிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க, 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு அவ்வளவு வடமாநிலத்துக்காரங்க இறக்கி வச்சது இந்த திமுக. அட்ரஸ் இல்லாதவனுக்கும் போற வர குற்றவாளிகளுக்கும் இன்னைக்கு சிப்காட்ல வேலை பார்த்து கொடுத்து எடுத்து கொடுத்து வந்து நம்மளுக்கு வந்து திமுக ஓட்டு போட்டு போயிருவான், 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி இறக்கி வச்ச திமுகவை சேர்ந்த கனிமொழி அவர்கள் இன்னைக்கு வந்து தமிழக அரசு கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த இதே சிப்காட்ல நடந்ததும் அவங்களோட ஆட்சியில நடந்தது. 2 வயசு குழந்தை கிருஷ்ணகிரியில திமுக நிர்வாகியால வந்து பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டு உயிரிழந்ததும் இதே திமுக நடந்தது. பறக்கிற ஏரோப்ளேன்ல ஒரு கவுன்சிலர் வந்து திமுகவுடைய நிர்வாகி, அந்த கவுன்சிலர் ஒருத்தன் பணிப்பெண்ணை வந்து பாலியல் சிந்தனை பண்ணது இந்த திமுக நடந்தது. அப்பெல்லாம் வந்து கனிமொழி கோமால இருந்தீங்களா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. உங்க முன்னாள் கணவர் ராசா அவர்கள் வந்து இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு மேடையா பெண்களை அசிங்கமா பேசிக்கிட்டு புணர்ந்த வலையை விட்டுட்டு எதுவும் வேற ஒருத்துக்காக வந்து வேற ஒருத்தண்ட போவேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற அவரை போய் கேளுங்க. உங்க கட்சியில வந்து ஆபாசம் அப்படின்றது திமுக கொட்டி கிடக்கு. அதனால இந்த திமுக ஒழிச்சிட்டோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஆபாசமும் வந்து போதையும் வந்து ஒழிஞ்சிரும். அதனால மக்களே இந்த திமுக ஒழிச்சுறதுக்கான அனைத்து வேலைகளையும் பார்ப்போம். இவங்க நல்லதுக்காக வடமாநிலத்துக்காரங்களை கொண்டுட்டு வந்து உட்கார வச்சு இன்னைக்கு நம்ம தாலியா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம சொல்லணும். அதனால தயவு செஞ்சு இவங்களெல்லாம் வந்து என்ன பண்றதுன்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவு ஆதங்கமா இருக்கு. என்ன மாதிரி தான் நீங்களும் ஆதங்கமா இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம்.